ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் லக்ஷ்னா. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து 9 மந்த்ஸ் வந்து என்னென்ன ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கலாம், என்னெல்லாம் சாப்பிட்டா வந்து பேபி க்ரோத் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து 0 to 3 months வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, பேபி க்ரோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கட்டாயம் வந்து நம்ம ஃபோலிக் ஆசிட் வந்து நம்ம சாப்பிட்லாம். ஸோ வந்து பேபியோட க்ரோத் வந்து நல்லபடியாக இருக்கும். அது வந்து டேப்லெட்டாக நமக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஃபஸ்ட் 3 months. ஸோ வந்து நம்ம இது சாப்பிடும்போது வந்து நம்ம வந்து பாதாம் வந்து கட்டாயம் வந்து சாப்பிட்ணும். பாதாமில் வந்து ஃபோலிக் ஆசிட் கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து பாதாம் வந்து அதிகமாக வேணால் ஒரு நாளைக்கு வந்து 4 or 5 அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். வந்து பாதாம் சாப்பிடும்போது வந்து சோக் பண்ணி வச்சுட்டு நைட்டு சாப்பிட்றோன்னா காலையில் சோக் பண்ணிக்கணும். இல்லை காலையில் சாப்பிட்றோம் அப்படின்னா நைட்டு சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்தலாம் வந்து ஸ்கின்னெல்லாம் வந்து உரிச்சிட்டு வந்து பாதாம் வந்து கட்டாயம் வந்து சாப்பிட்ணும். நிறைய பேருக்கு வந்து சாப்பிடக்கூடிய சுச்சுவேஷன் இருக்காது, வாமிட்டிங் இருக்கும், ரொம்ப வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்களுக்குலாம் வந்து குக் பண்ணி தரதுக்கு வந்து யாரும் இருந்தாங்கன்னா குக் பண்ணி தருவாங்க. ஸோ அவங்களால சாப்பிட்லாம். இல்லாட்டி சிலருக்கு வந்து குக் பண்ணி தரதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து நம்மளால் வந்து சரியாக சாப்பிட முடியல அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரூட்ஸாக வந்து எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸில் வந்து நம்ம எல்லா வெரைட்டிஸுமே சாப்பிட்லாம். ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாழைப்பழம் வந்து கட்டாயம் சாப்பிட்லாம். அண்ட் தென் வாழைப்பழத்தில் வந்துன்னா நாட்டு வாழைப்பழம் இருக்குல்ல, அது வந்து நம்ம சாப்பிட்லாம். சப்போட்டா, கொய்யா, இந்த மாதிரி நம்ம வந்து வெரைட்டிஸ் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம சாப்பிட முடியல அப்படின்னா நம்ம வந்து ஜூஸை கூட ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிக்கலாம், மாதுளை ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஜூஸ் இல்லாட்டி நம்ம வந்து டெய்லி ஒரு கட்டாயமாக ஒரு செவ்வாழைப்பழம் வந்து நம்ம வந்து சாப்பிட்ணும். டெய்லி ஒரு ஃப்ரூட் வந்து கட்டாயம் வந்து நம்ம டயட்டில் வந்து எடுத்துக்கணும். காய்கறிகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரட், பீட்ரூட், அவரைக்காய், பீன்ஸு, முட்டைக்கோசு இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம். அண்ட் தென் ஜூஸ்லேயுமே வந்து உங்களுக்கு ஏபிசி ஜூஸு, கேரட்டு, பீட்ரூட்டு, அதுக்கு என்ன ஆப்பிள் போட்டு நம்ம வந்து ஏபிசி ஜூஸாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நமக்கு ஜூஸ் குடிக்கிறோம், அது போக வந்து நமக்கு வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா ஃபுட்டு வந்து எடுத்துக்க முடியலன்னா இந்த மாதிரி வந்து சாலட்ஸ் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். சாலட் வந்து சாப்பிடும்போது வந்து கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலையிலே வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு வெண்டைக்கடலை, அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை, அதுக்கப்புறம் மொச்சை, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வேக வச்சு மார்னிங் வந்து மார்னிங்காக வந்து சாலடாக சாப்பிட்லாம். அப்படி வந்து ஈவினிங் 6 o'clock மேலே வந்து காஃபி டைமில் வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது வந்து நம்மளால் ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ் டயட்டாக ஃபஸ்ட் 3 months வந்து நம்ம ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆஃப்டர் தேட் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து கீரை வந்து மஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிட்ணும். கீரை வந்து சாப்பிடும்போது வந்து பேபிக்கு வந்து ரொம்பவே நல்லது. வீக்லி வந்து ஒரு 2 times வந்து கீரை வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சோட வந்து எடுத்துக்கலாம். டெய்லியுமே கூட வந்து கீரை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து அரைக்கீரை வந்து சாப்பிடுவேன் வீக்லி 2 times. அதை வந்து கடைஞ்சி சாப்பிட்டுக்குவேன். ஆரல்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து கூட்டு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்குவேன். அண்ட் தென் வந்து சீனிக்கிழங்கு வந்து நம்ம வந்து வேக வச்சு சாப்பிட்லாம். அண்ட் தென் மரவள்ளிக்கிழங்கு, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்நாக் மாதிரி ஃபஸ்ட்டு 3 months வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கடுத்தல பார்த்திங்கன்னா வந்து காய்கறிகளில் வந்து சொல்லிட்டு கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரி காய்கறிகள் எடுத்துக்கலாம். அண்ட் தென் நீர் காய்கறிகளை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். பொடலங்காய், பூசணிக்காய், சொரக்காய், சௌச்சவ்வு, இந்த மாதிரி எதுவுமே நம்ம ஸ்கிப் பண்ணாமல் நீர் காய்கறிலாம் எடுத்துக்கும் போது வந்து நமக்கு பேபிக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் 3 months வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து டெய்லி ஒரு முட்டை, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி ஒரு வந்து முட்டை எடுத்துக்கலாம். கட்டாயம் வந்து சிலர் வந்து ஒயிட்டு மட்டும் சாப்பிடுவாங்க, சிலர் வந்து எல்லோவோட சாப்பிடுவாங்க, ஒரு முட்டை சாப்பிடுங்க. நான் வந்து எக் சாப்பிட மாட்டேன். இனிஷியல் டேஸில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்தல வந்து அதோட ஸ்மெல் வந்து நமக்கு வந்து பிடிக்கல. அதுக்கடுத்தல வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயினாக வந்து நம்ம வந்து இது பண்ணுறது. அதுக்கடுத்தல 3 monthsக்கு அப்புறம் எல்லாருமே ஓரளவுக்கு வந்து நார்மலாகி எல்லாருமே வந்து ஃபுட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். அப்போ வந்து நீங்கள் வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல், அதுக்கப்புறம் வந்து பயிறு எல்லாம் ஊற வச்சு வந்து அடையாக சாப்பிட்டுக்கலாம். அண்ட் தென் ஒரு நேரம் வந்து நீங்கள் வந்து மார்னிங் ஆர் நைட் வந்து இந்த மாதிரி ராகி கூலாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சோள தோசை, கம்பு தோசை, ராகி தோசை. சிலருக்கு வந்து சுகர்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக ஆக விடாமல் நம்ம வந்து சுகர் வந்து கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் தோசை ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்டுக்கலாம். அண்ட் தென் கூலாகவும் குடிச்சிக்கலாம். நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சாலட் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கும் டின்னருக்கும் இந்த மாதிரி மார்னிங் அண்ட் நைட்டு 2 நேரமே நான் வந்து சாலட் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஒரு நேரம் மட்டும் தான் ரைஸ் வந்து சாப்பிடுவேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட ஆரம்பித்தேன்.
அண்ட் தென் பேபி இருக்கும்போது வந்து கட்டாயம் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கலோரிஸ் தேவை. அதனால் வந்து நான் அந்த ஃபுட் ரொட்டீன் வந்து நான் வந்து நார்மல் ஃபுட் ரொட்டீனுக்கு வந்து வந்துட்டேன். ஸோ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சுண்டல் வந்து காலையில் மத்தியானம் சாப்பிடலாம். இல்லாட்டி ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து 6 o'clock காஃபி குடிச்சிட்டு, அவர் வந்து காஃபியுமே நம்ம வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு நேரம் நீங்கள் வந்து காஃபி குடிக்கலாம், ஒரு நேரம் வந்து பால் வந்து குடிச்சிக்கலாம். பால் வந்து நீங்கள் குடிக்கும்போது வந்து கட்டாயம் வந்து நார்மல் பால் வந்து அந்த இது பேக்கெட் பால் வந்து குடிக்கக்கூடாது. பசும்பால் மட்டும்தான் குடிக்கணும். ஏன்னா அதில் தான் வந்து கால்சியம் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் வந்து பசும்பால் குடிச்சிக்கலாம். அப்புறம் வந்து பயிர் வகைகள் வந்து நான் உங்களுக்கு வந்து லிஸ்டட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து சாம்பார் சாப்பிடும்போது வந்துங்க சிறுபருப்பு சாம்பார், அப்புறம் வந்து துவரம்பருப்பு சாம்பார் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அண்ட் தென் வாரத்துக்கு ஒரு நேரம் வந்து கட்டாயம் வந்து உளுந்து வந்து 2 நாள் வந்து எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு நாள் வந்து உளுந்தம்பருப்பு சாதம், சனிக்கிழமை தோறும் வந்து உளுந்தம்பருப்பு சாதமாக வந்து சாப்பிட்ருவேன். அண்ட் தென் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வந்து சண்டே வந்து நம்ம வந்து கஞ்சியாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வந்து சாப்பிட்ணும். ஸோ அப்போ தான் வந்து போன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அண்ட் தென் வந்து பன்னீர், நீங்கள் வெஜிடேரியனாக இருந்ததுன்னா பன்னீர் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். நம்ம வந்து ஃப்ரையாக சாப்பிட்டுக்கலாம், ஆரல்ஸ் வந்து கிரேவியாக வந்து நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து வேர்க்கடலை வந்து ஒரு நாள் வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அண்ட் தென் ஆஃப்டர்நூனுக்கு வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா உங்களால் இப்படி தனியாக செப்பரேட்டாக சாலட் வந்து மேக் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு நாள் வந்து கொண்டக்கடலை குழம்பு, ஒரு நாள் வந்து பச்சை பயிரில் வந்து குழம்பு, ஒரு நாள் வந்து தட்டைப்பயிறு குழம்பு, இந்த மாதிரி நீங்கள் வந்து பன்னீர் போட்டு வந்து புலாவு, இது வந்து கடலைக்கறி இந்த மாதிரி வச்சு வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் தான் வந்து நம்ம மெயினாக வந்து கட்டாயம் வந்து ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே கார்ப்ஸை விட நமக்கு வந்து ப்ரோட்டீன் தான் வந்து முக்கியமாக வந்து தேவை. நம்ம வந்து ரைஸ் வந்து அதிகமாக, அதாவது வெயிட் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஓகே, நீங்கள் வந்து இதுவும் ராகி இந்த மாதிரி ஃபுட்ஸும் எடுத்துக்கலாம், நார்மல் ரைஸ் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து கார்ப்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, வெயிட் கெயின் வந்து 3 kgs வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பெர் மந்த்துக்கு 2.5 kgs இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 10 மாதத்துலேயே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 to 30 கிலோ வந்து வெயிட் போட்டுரும். ஸோ அப்படிலாம் வந்து இன்க்ரீஸ் ஆக விடாமல் வந்து நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கூல் ஐட்டமும் ரைஸ், தோசை ஐட்டம்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு சாலட் வந்து சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சுகர் லெவலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 monthsக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு வந்து 4th monthலேருந்தே குளுக்கோஸ் வந்து டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ வந்து குளுக்கோஸ் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து சுகர் வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகாமல். ஸோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து அப்போவும் நீங்கள் வந்து கார்ப்ஸ் வந்து கம்மி பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சீனி கிழங்கு வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான வந்து பொரியல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த இதுதான் வந்து நம்ம வந்து 9 months வரைக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3 months வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஃப்ரூட்ஸாக ஜூஸாக சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்தால சாலட்ஸாக சாப்பிட்டுக்கலாம். அதுக்கடுத்தால நம்ம நார்மல் ரொட்டீனாக தோசை, இட்லி, பூரி அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னோன்னா ஆஃப்டர்நூன் வந்து இந்த மாதிரி குழம்பு வகைகள் சாப்பிட்டுட்டு ஊடையில் வந்து நம்ம வந்து மொத்தமாக நம்ம எல்லாத்தையுமே ஒரே டைமாக வந்து சாப்பிடாம மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் அப்படின்னா அப்புறம் வந்து 11 o'clock கிட்ட வந்து ஒரு ஜூஸ் ஆர் வந்து ஃப்ரூட் வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மொத்தமாக டம்ப் பண்ணி பல்காக பவுல் நிறைய சாப்பிடணும்ல. ஒரு நாள் வந்து வாழைப்பழம் சாப்பிட்லாம், ஒரு நாள் வந்து கொய்யா சாப்பிட்லாம், ஒரு நாள் வந்து சப்போட்டா சாப்பிட்லாம், ஒரு நாள் வந்து மாதுளை சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ரூட்டாக சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவலாக எல்லா நியூட்ரிஷன் வந்து ஈக்குவலாக எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும், பேபிக்கும் வந்து போகும். அதுக்கடுத்தல ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா பாதாம் வந்து ஊற வச்சது வந்து ஒரு 1 o'clock கிட்ட வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து லஞ்சு, அப்புறம் ஈவினிங் வந்து டீ ஆர் காஃபி அப்படி வந்து நீங்கள் குடிச்சிட்டு அப்புறம் வந்து டின்னர் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸ்நாக்ஸாக வந்து கொண்டக்கடலை, சுண்டல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து 6 times வந்து நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை வந்து ஈக்குவலாக வந்து பிரித்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து 4th month 4th to 6 வந்து உங்களுக்கு எப்படின்னா இந்த மாதிரி என்ன டேப்லெட்ஸ் கொடுப்பாங்கன்னா கால்சியமும் விட்டமின் டேப்லெட்ஸு அண்ட் அயன் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு அயன் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டு டேட்ஸ் வந்து கட்டாயம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 காலையில் 3 நைட்டு 3 வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
அப்புறம் வந்து டேட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்மூத்தியாக வந்து நீங்கள் போட்டு வந்து குடிச்சிக்கலாம். பாலில் வந்து ஸ்மூதி மாதிரி போட்டு நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். அப்புறம் வந்து பொமக்ரேனேட்டில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பொமக்ரேனேட் ஜூஸாக வந்து குடிச்சிக்கலாம். அப்புறம் வந்து கால்சியம் பார்த்திங்கன்னா பால் வந்து நான் சொன்னேன், பசும் பாலை தான் நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ரிஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த ப்ரோபியல் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கிட்லேருந்து வந்து கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய பேருக்கு வந்து வெயிட் வந்து ரொம்ப லோவாக இருப்பாங்க, பேபி வெயிட் வந்து கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் கட்டாயம் இந்த வந்து ப்ரோட்டீன் பவுடர் வந்து நீங்கள் வந்து குடிக்கணும். பாலோட இது மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை உங்களுக்கு வந்து வெயிட் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டைம் கட்டாயம் வந்து நீங்கள் ப்ரோபியல் வந்து குடிக்கலாம். நீங்கள் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தென் 6 to 9 மந்த்து நமக்கு வந்து ஃபுட் ரொட்டீன் வந்து இதுதான். ஸோ இதே மாதிரி கால்சியம் விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்டுக்கணும். நீங்கள் வந்து ஜிஹெச்சில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சேம் டோஸ் தான் கொடுப்பாங்க. ஜிஹெச்சில் டேப்லெட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா, இதுவே நம்ம வந்து ப்ரைவேட்டில் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து டோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு வந்து இந்த டாக்டர் வந்து டோஸ் வந்து லாஸ்ட்டு 3 மந்த்ஸ், அதாவது லாஸ்ட்டு 3 மந்த்ஸில் வந்து 9th மந்த் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து டோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வந்து 9th மந்தில் வந்து நம்ம ஒரு டேப்லெட் போட்டோன்னா அந்த இடத்துல வந்து 2 டேப்லெட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பேபியோட க்ரோத் வந்து கிராஜுவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நல்லா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எனக்கு வந்து என்னோடய பேபி வந்து நார்மல் வெயிட்டில் தான் பிறந்தாங்க. அண்ட் தென் ரொம்ப ஹெல்த்தியான பேபியை தான் பிறந்தாங்க. எனக்கும் வந்து வெயிட் வந்து நார்மலான வெயிட்டில் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 5 மந்த்ஸில் வந்து எனக்கு வந்து கிராஜுவலாக வெயிட் கூட வந்து கொஞ்சம் ஹையாகவே தான் வெயிட் கூடுச்சு. 2.5 2 kg அந்த மாதிரி தான் கூடுச்சு. அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் வந்து ஓரளவுக்கு வந்து வாக்கிங் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருந்து வெயிட் வந்து நார்மலாக 1.5 2 kgs இருக்கிற மாதிரி வந்து 1.5க்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து நான் வந்து வெயிட் கெயின் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ வெயிட் கெயின் நானாக பண்ணலை. ஸோ வெயிட் கெயின் இருக்கிற மாதிரி கண்ட்ரோலில் வந்து நான் வந்து கொண்டு வந்தேன். ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பேபி வந்து கட்டாயம் நல்லபடியாக வந்து பிறப்பாங்க. ஸோ நல்லாவே ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. நீங்கள் வந்து டாக்டர்ஸ் வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பாங்க, இந்த ஃபுட்லாம் நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன கொடுக்குறாங்களோ. ஸோ நம்மளால் வந்து எல்லாமே வந்து அஃபோர்ட் பண்ண, சிலருக்கு வந்து இது கூட அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன கன்வீனியண்ட்டாக இருக்குது, என்னென்ன நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களால் என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு சிலருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ப்ரோட்டீனில் உங்களுக்கு என்ன ரொம்ப நல்லா பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். அண்ட் தென் கார்ப்ஸ் வந்து நம்ம எல்லாருமே நார்மலாக தான் எடுத்துக்கணும். அதேமாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து என்ன ஃப்ரூட் வந்து பிடிக்கும். இப்போ வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாலாம் ரொம்ப வந்து கூலிங்காக இருக்கும். ஸோ வந்து மாதுளப்பழம்லாம் சாப்பிட்டா வந்து சளி பிடிச்சிக்கும். நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நிறையவே மாதுளப்பழம் சாப்பிட்டேன் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸு. அதுக்கடுத்தால இங்கே வந்து ரெய்னி சீசன் ஆனதுனால வந்து மாதுளப்பழம் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும். ஸோ இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எதில் வேறு அயன் கண்டென்ட் இருக்கோ நம்ம வந்து டேட்ஸ் அதிகமாக சாப்பிட முடியும்னா சாப்பிட்டுக்கலாம். அண்ட் தென் மாதுளைக்கு பதிலாக நம்ம வந்து சப்போட்டா வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்போட்டாலையுமே உங்களுக்கு நிறைய அயன் கண்டென்ட் இருக்கும். வேறு உங்களுக்கு வந்து ஆப்பிள்லாம் ரொம்ப காஸ்ட்டு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது, நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கட்டாயம் வந்து செவ்வாழைப்பழம் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். 100 ரூபாய்க்கு உங்களுக்கு 5 பழம் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் டெய்லி ஒரு செவ்வாழைப்பழம் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அண்ட் தென் ஆரஞ்சுமே உங்களுக்கு வந்து நார்மலான ப்ரைஸில் தான் இருக்கும். அண்ட் தென் கொய்யாலையுமே வந்து உங்களுக்கு நிறைய எல்லா விதமான சத்துக்களும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கட்டாயம் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃப்ரூட்ஸும் சரி, வெஜிடபிள்ஸும் சரி, கீரை வகைகள், பால், பன்னீர், கொண்டக்கடலை, இந்த மாதிரி பயிர் வகைகள், ப்ரோட்டீன் வகைகள், அப்புறம் வந்து டேப்லெட்ஸ் கட்டாயமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல கிராஜுவலான வெயிட்டும் இருக்கும். அதே மாதிரி க்ரோத்தும் வந்து நல்லபடியாக இருக்கும். உங்கள் பேபியும் நல்லபடியாக வந்து பிறப்பாங்க. ஸோ கட்டாயம் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே நீங்கள் நான்வெஜ்ஜாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து இந்த மாதிரி ரத்தம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஈரல்லாம் சொல்லுவாங்க, ஆட்டோட ஈரல் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து வெஜிடேரியன். ஸோ வந்து நான் இந்த டயட் தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் வந்து நான் வந்து சாப்பிட்டேன்.
ஸோ எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து நான் அதுக்கேற்றபடி என்னோட மேனேஜ் பண்ணி வந்து நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.